நிறைய பேர் தேவனுடைய சத்தம் அப்படின்னாலே வானத்திலிருந்து அது பயங்கரமா கேட்கும். அப்படிதான் தேவன் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவன் அமைதலா நிறைய நேரங்களில் பேசுவாங்க. பல விதமா தேவன் நம்ம கூட பேசுவாங்க. இதை நம்ம பத்தி பேசுறப்போ நீங்க நினைக்கலாம், இதை பத்தி தான் ஆல்ரெடி ஒரு வீடியோல நீங்க சொல்லியிருக்கீங்களே, தேவன் கனவுகள் மூலமா பேசுவாங்க, தரிசனங்கள் மூலமா பேசுவாங்கன்னு. அப்புறம் ஏன் மறுபடியும் இந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா தேவன் தரிசனங்கள் மூலமாகவும் கனவுகள் மூலமாகவும் தேவன் பேசுவாங்க. ஆனா தினசரி வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தேவன் நம்ம கூட டெய்லி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம கவனிக்காம அப்படியே விட்டுருவோம். ஆனா அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து நம்மளால தாண்டி மேல வர முடியும். நீங்க நிறைய டைம் ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருந்திருக்கலாம், ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஆல்ரெடி உங்க கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. நீங்க பல நாட்களாக ஆண்டவரிடத்துல என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோல நான் உன் கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக கூட இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த 5 விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக கூட உங்க கூட கண்டிப்பா ஆண்டவர் பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உணர்வுகள் மூலமா தேவன் பேசுவாங்க. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா நிறைய டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம தாண்டி போயிருவோம். இன்னொன்று, நம்மளோட மைண்டை நம்மளே டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது நம்ம நல்லா இருப்போம், திடீர்னு நமக்குள்ள காரணமே இல்லாத ஒரு பயம், ஒரு பதட்டமான ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன நமக்குள்ள இப்படி ஒரு பயம் வந்துட்டே இருக்கே காரணமே இல்லாம அப்படின்னு சொல்லி நம்ம வேற வேற விஷயத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சு, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நீங்க செஞ்சு அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணுவீங்க. ஆனா இந்த ஒரு உணர்வின் மூலமா தேவன் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு பதட்டம், ஒரு பயம் நமக்குள்ள வருது அப்படின்னாலே தேவன் நம்ம கூட பேசுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்ம அதுக்காக அலர்ட் ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பாதி பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்துருவோம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம 9வது வசனம் வாசிக்கலாம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பவுலுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அதாவது இந்த கப்பல் பயணம் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு எல்லார்கிட்டயும் சொல்றாரு. ஆனாலும் அவங்க கேட்காம அந்த கப்பல்ல போறாங்க. அப்போ ஒரு பெருங்காற்று வரதை நம்ம பாக்குறோம். சோ இதே மாதிரி தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ அலர்ட்டா இரு அப்படின்ற ஒரு உணர்வை நமக்குள்ள கொடுப்பாங்க. ஆனா நம்ம நிறைய நேரங்களில் அதை கவனிக்காம அப்படியே நம்ம அதை தாண்டி போயிருவோம். ஆனா இது தேவன் நம்ம கூட பேசக்கூடிய ஒரு விதம். இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நீங்க உடனே ஆண்டவரிடத்துல பிரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப எனக்குள்ள ஏன் இந்த மாதிரியான ஒரு பய உணர்வு வருது, ஒரு பதட்ட உணர்வு வருது, இது நீங்க கொடுத்தது தானா? என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போதா, இல்லைன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போதா, என்ன விஷயம்ப்பா, நான் எதுக்காக நான் ஜெபிக்கணும், எந்த விஷயத்துல நான் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அந்த காரியம் என்ன அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப அதன்படி நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தாண்டி வர முடியும், மேற்கொள்ள முடியும். இது எங்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ எங்களுக்குள்ள ஒரு பயம் மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு பதட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த டைம்ல நாங்க ஆண்டவரிடத்துல உட்காந்து, அப்பா நாங்க என்ன பண்ணணும்ப்பா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை எங்க கிட்ட சொல்ல விரும்புறீங்களா,
சொல்லி நம்ம கேட்கும் போது அப்ப ஆண்டவர் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. உங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி ஒரு மந்திரம் செய்யறாங்க, இதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்படுறதுக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்க. அப்போ அந்த காரியத்துக்காக நாங்க பாரப்பட்டு நாங்கள் குடும்பமா நாங்க ஜெபிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாங்க மேற்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாங்க. இனிமேல் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பயம், ஒரு பதட்டமான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அப்ப நீங்க உடனே நீங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. அப்ப கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, a words that won't leave you அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து போகாது. அதாவது அந்த வசனத்தை நீங்க என்னைக்கோ படிச்சிருப்பீங்க, அதை நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனா திடீர்னு உங்க இருதயத்துல ரிப்பீட்டடா அந்த வசனம் வந்துகிட்டே இருக்கும், உங்க நினைவுல வந்துகிட்டே இருக்கும். ஏனே தெரியாது. ஆனா நீங்க எப்பவுமே வாசிக்கிற ஒரு நார்மலான ஒரு வசனமா இருக்கலாம். அது உதாரணத்துக்கு பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வசனமா இருக்கலாம். இந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன வேலை செஞ்சாலோ என்ன பண்ணாலுமே அந்த வசனம் உங்களுடைய இருதயத்துல ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 21ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்க, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அகப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. இந்த வசனத்துல எரேமியா அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்துல அக்கினியை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சில நேரங்களில் நம்மளே நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ண நினைச்சாலும், நம்ம வேற வேற விஷயங்களை செஞ்சாலும் அந்த வசனம் நம்மளை விட்டு போகாது. திரும்ப திரும்ப அந்த வசனம் நம்மளோட இருதயத்துல வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இது தேவன் உங்களோட பேசக்கூடிய ஒரு விதம். ஸோ இந்த மாதிரி ஒரு வசனம் உங்களுக்குள்ள ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வசனம் எந்த அதிகாரத்துல இருக்கோ அந்த அதிகாரத்தை ஃபுல்லா நம்ம வாசிச்சு பார்க்கணும். இந்த அதிகாரத்தின் மூலமா தேவன் என்ன சொல்ல வராங்க, நம்மளோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதா அப்படின்ற நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வசனத்தின் மூலமா தேவன் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்றப்போ தேவன் நம்ம கூட எக்ஸாக்டா என்ன பேச வராங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ தேவன் உங்க கூட இப்படி ரிப்பீட்டடா ஒரு வசனத்தின் மூலமா உங்க கூட பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இதை நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மூன்றாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பாரம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ரோமர் 9வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பாருங்க, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பவுலுக்குள்ள ஒரு வேதனை வருது. யாரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூத ஜனங்களை குறித்து அவருக்குள்ள ஒரு பாரம் வருது. நம்மளுக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு பாரம் வரும். யாரோ ஒரு மனிதரை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இது தேவன் நம்ம கூட பேசக்கூடிய ஒரு விதம். அப்போ அந்த டைம்ல தேவன் கிட்ட நம்ம உட்காரணும். ஆண்டவரே, அவங்களுக்கு குறித்த ஒரு பாரம் இருக்குதப்பா, அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நீங்க அதை மாற்றி போடுங்க அப்படின்றத நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு பாரத்தை தேவன் உங்களோட இருதயத்துல கொடுக்குறாங்க. இது தேவன் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு விதம். இது நிறைய நேரங்களில் நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாமையே நம்ம விட்டுறோம். நம்ம என்ன நினைப்போனா நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரே பிரச்சனைகள், சோதனைகள் இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. இதுல இவங்களை பத்தி நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குமே தவிர இந்த எண்ணம் ஏன் நமக்குள்ள வருது, ஒரு வேளை ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது பேச விரும்புறாரா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். ஸோ இன்னையில இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது, யாரையாவது ஒருத்தங்களை குறித்து ஒரு பாரம் வருது அப்படின்னா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். இது என்னோட
என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நான் நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு எனக்குள்ள ஒரு பாரம் வர ஆரம்பிச்சுது. அப்பாவுக்காக நீ வந்து எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பாரம். என்னால வந்து என்னுடைய அழுகையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. திடீர்னு எனக்கு அப்படி ஒரு பாரம் வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல நான் வந்து எங்கள் அப்பாவுக்காக உட்காந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். ஸோ அப்படி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறப்போ அந்த ஜெபத்தில் ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக நடக்குது, உங்கள் உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக சில காரியங்கள், சில மந்திரங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரியத்துக்காக நீ விசேஷமாக ஜெபம் பண்ணு, உங்கள் அப்பாவுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்றத ஆண்டவர் சொன்னாங்க. அப்போ அந்த டைமில் அந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாமல் தேவன் எங்களை பாதுகாத்தாங்க. ஸோ இந்த ஒரு பாரம் வரப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. யாரை குறித்த தேவன் இந்த பாரத்தை கொடுக்குறாரோ அவங்களுக்காக நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிக்கிறவங்களாக காணப்படணும். அதுதான் தேவன் இப்படி ஒரு பாரத்தின் மூலமாக உங்க கூட பேசுறாங்க. நான்காவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை அறியாமையே நீங்க சில வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒருத்தங்க கூட நீங்க பேசிட்டு இருப்பீங்க, நார்மலா தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை அறியாமையே நீங்கள் திடீர்னு அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஏன் இதெல்லாம் பேசினேன் அவங்க கிட்ட, நம்ம நல்லா ஜாலியாக தானே பேசிகிட்டு இருந்தோம், அப்போ ஏன் நான் திடீர்னு சீரியஸாக இப்படி ஒரு விஷயத்த போய் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது உங்கள் வாயின் மூலமாக தேவன் அவங்களோட பேசக்கூடிய ஒரு விதம். ஏன்னா ஒருவேளை அவங்க வெளியில் பார்க்குறப்போ ரொம்ப சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இதெல்லாமே இருக்கலாம். இது நமக்கு தெரியாது. ஆனா தேவன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறனால உங்க மூலமா தேவன் அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. சோ நிறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ பேசினாலே என்னுடைய வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்குது, நீ சும்மா ஒரு விஷயம் சொன்னாலே அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்க வாயின் மூலமா அவங்க கூட பேசியிருக்காங்க. லூக்கா 12வது அதிகாரத்துல ஏசப்பா சொன்ன மாதிரி என்ன பேச வேண்டும் என்பதை அந்த நேரத்துல ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தின்படி சில நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாயின் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. இது என்னுடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நீ பேசினாலே வந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீ அப்படியே வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா நான் இந்த விஷயத்துல வந்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் கன்ஃபியூஸ்டா இருந்தேன், உன்கிட்ட நான் இதை பத்தி ஷேர் பண்ணவே இல்லையே, ஆனா இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நீ எனக்கு கரெக்டா சொன்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நானே வந்து யோசிப்பேன், எப்படி நம்ம இதை பேசணும், சம்மந்தமே இல்லாம நம்ம ஏன் இதை பேசணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனா அந்த வார்த்தை அந்த நேரத்துல அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இதையும் நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐந்தாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இதை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சில காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கியங்களால் நிலைவரப்படும். சோ ஒரு விஷயத்த நீங்க நிறைய டைம் நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, எப்படி இந்த ஒரு விஷயத்த இவங்க சொன்னாங்க, இதே மாதிரி எப்படி நான் நிறைய இடத்துல கேட்கிறேனே, இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இது ஆவியானவர் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு விதம். அதாவது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க ப்ரேயர் பண்ணி நீங்க பைபிள் வாசிக்கிறப்போ ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசிப்பாங்க. அதே விஷயத்த வேற ஒருத்தங்க மூலமா ஆண்டவர் பேசுவார். அதே விஷயத்த நீங்க சர்ச்சுக்கு போறப்போ மெசேஜின் மூலமா ஆண்டவர் பேசுவார். சோ இந்த மாதிரி ஒரு 2-3 காரியத்தின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஆண்டவரே இந்த காரியம் நான் பண்ண போறேன்ப்பா, இது உங்களுடைய சித்தமா இல்லையா, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணிருக்கலாம். இது வேற யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா மூன்றாவதா ஒரு நபர் உங்ககிட்ட வந்து சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசுவாங்க. இப்படி செய்யறதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்றத பேசுவாங்க. உங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், எப்படி
இது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இது ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு விதம். அதே இது நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, இல்ல வேற ஏதோ ஒரு பிரேயர் மீட்டிங் போறீங்க அப்படின்னா, அங்க அந்த பாஸ்டர் மூலமாகவும் உங்க கூட ஆண்டவர் பேசுவாங்க. வசனத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு, அப்போ நீங்க இததான் நீங்க செய்யணும், இதுதான் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறப்போ நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மேபி நீங்க நினைக்கலாம், இது ஒரு எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஆண்டவர் உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு விதமா காணப்படுது. இந்த 5 வழிகள் மூலமா தேவன் நம்ம கூட டே டு டே லைஃப்ல பேசிக்கொண்டே தான் இருக்காங்க. ஆனா நிறைய நேரத்துல நம்ம கவனிக்காம அப்படியே நம்ம தாண்டி போயிடுறோம். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த 5 விஷயங்கள்ல எந்தெந்த விதமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசினாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இது நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.